மதுரை டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிடப்படும் என்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் வெற்று வாக்குறுதியை நம்ப முடியாது என்றும் மத்திய அரசுதான் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்து அறிவிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு என டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பின் கோரிக்கை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் போன்ற 3 மாவட்டங்களில் 39,435 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த இந்துஸ்தான் சிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஏலம் கொடுத்துள்ளது. இதில் முதல் கட்டமாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டி, வல்லாப்பட்டி சுற்று வட்டார கிராமங்களில் 5000 ஏக்கர் நிலப்பரப்பளவில் செயல்படுத்தப்பட உள்ள டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சுற்றிலும் உள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் நிச்சயம் செயல்படுத்தப்படாது எனவும் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட செல்லுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இன்னைக்கு நாம மேலூர் பகுதியில் வெள்ளாளப்பட்டி கிராமத்துக்கு வந்திருக்கோங்க ஐயா. நம்முடைய அம்பலக்கார ஐயா, சமுதாய தலைவர் எல்லோரும் நம்மோடு இருக்கின்றார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் நடந்து வந்து அறவழியிலே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். குறிப்பாக வெள்ளாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி இந்த பகுதி முழுவதுமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தலைவர்களுடைய தலைமையில் கிராமத்தில் வெளியெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது குறிப்பாக இந்த பகுதியில் மத்திய அரசு நடத்தியிருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல் ஆக்ஷன் டிரான்ச் 4 அதில் இந்த பகுதியினுடைய நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 4979 ஏக்கர், 20 ஸ்கொயர் கிலோமீட்டர், 4979 ஏக்கர் இங்கே டங்ஸ்டன் அந்த மைனிங்காக அந்த டெண்டர் ப்ராசஸ் எல்லாம் முடிந்து இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அது அலோகேட் ஆயிருக்கு. அதன் பிறகு கிராம மக்கள் எல்லோரும் கூட இந்த பகுதிக்கு இது வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால் டிசம்பர் 12ஆம் தேதி நாங்கள் மத்திய அரசு இதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து முறையிட்டோம். அதன் பிறகு உடனடியாக அமைச்சரும் கூட இதற்கு ஒரு வழிவகுத்து இந்த பகுதியில் வரக்கூடிய இந்த டங்ஸ்டன் பிளாக் இங்கே நடைபெற வேண்டாம், மாநில அரசு கொடுக்க லெட்டர் ஆஃப் இன்டென்ட் LOI அதை நீங்கள் கொடுக்காதீங்க, உடனடியாக நிறுத்தி வைங்க என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அது ஆன பிறகும் கூட நம்முடைய சொந்தங்கள் தொடர்ந்து பல்வேறு வகையான போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். நமது பகுதியை, இந்த மேலூர் ஒருவக விவசாய பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலம், வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் என்று தமிழக அரசு மீது கோரிக்கை வச்சுருக்கோம். அதுவும் எங்களுக்கு நிறைவேற்றிட்டு நம்பிக்கை மக்களுக்கு நம்ம புரிய வச்சோம் இந்த டெண்டர் எப்படி வந்துச்சு, எதற்காக மத்திய அரசு இதை கொண்டு வந்தாங்க, எதற்காக மாநில அரசும் கடிதம் எழுதும்பொழுது அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணலை, அப்ஜெக்ஷன் இல்லாதனால மத்திய அரசு அதை டெண்டரில் போட்டாங்க, டிரான்ச் 4 டெண்டரில் போட்டாங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் டிரான்ச் 2 டெண்டர்லேயே போட்டிருந்தாங்க. பிப்ரவரி மாதம் 2024 நடந்த டெண்டரில் அப்பொழுது யாருமே டெண்டரில் இந்த பிளாக்கை எடுக்கலை. யாருமே எடுக்காத காரணத்தினால் மத்திய அரசு மறுபடியும் 2வது முறையாக டெண்டர் விடுறாங்க டிரான்ச் 4ல். அந்த 2வது முறையாக விடப்பட்ட டெண்டரில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் அந்த டெண்டரில் அவங்க வெற்றி பெறாங்க. இன்றைக்கி மக்கள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிய பிறகு இங்கே வந்து அரசியெல்லாம் தாண்டி மாநில அரசு, மத்திய அரசு எல்லாவற்றையும் தாண்டி மக்களுடைய கோரிக்கை பெரும் கோரிக்கையாக இருந்தது. அதனால் இது அமைச்சர், சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். ஐயா தன்னுடைய செய்திக்குறிப்பில் 24 டிசம்பர் செய்திக்குறிப்பில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, இது 4979 ஏக்கராக இருந்தாலும் மத்திய அரசை பொறுத்தவரை அவங்களுக்கு ₹1 வருமானத்தில் இல்லை. மத்திய அரசு வந்து டெண்டர் கூப்பர் அத்தாரிட்டி மட்டும்தான். ₹1 கூட இதன் மூலமாக மத்திய அரசுக்கு வருமானம் இல்லை. எல்லா வருமானமும் மாநில அரசுக்கும் உள்ளூர் பஞ்சாயத்துகளும் சொல்லிட்டாங்க, தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க, இந்த திட்டம் வராது, நீங்கள் பயக்காதீங்க, மக்கள் எல்லாம் அமைதியான முறையில்
நல்லபடியாக இந்த வருகிற பொங்கலை கொண்டாடுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஆணித்தரமான இந்த 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 உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு. அதுபோக 17, 18, 19 தேதிகளில் நம்ம மத்திய கனிம வளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் சென்னைக்கு வருவதாக சொல்லியிருக்கார். அப்படி வரும்போது எங்களது கிராம அம்பலகாரர்களை முக்கியஸ்தர்களை கூட்டிக் கொண்டு எங்கள் முன்னிலையிலேயே அந்த டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்வது, கையெழுத்து போட்டு ரத்து செய்வது என்று உறுதியளித்திருக்கிறார். அதனால் எங்களது கிராம மக்கள் அனைவரும், எங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதில்லை, இந்த நம்ம பகுதி மேலூர் பகுதி மக்கள் அனைவருக்கும் இந்த செய்தி ஒரு இனிமையான பொங்கலாக இருக்கும் என்று வல்லாளவட்டி கிராமத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக்கோம். வந்திருந்த அனைத்து காவல்துறை நண்பர்களுக்கும், உயர் அதிகாரிகளுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், யூடியூப் சேனலுக்கும், சமூக வலைதளங்களில் உள்ள அனைவருக்கும் எங்களது கிராமத்தின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக பாஜகவின் இந்த நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்றாலும் மத்திய அரசின் சுரங்கத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் முறைப்படி அறிவிப்பு செய்து அதை அரசிதழில் வெளியிடும் வரை இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக கருத முடியாது என டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே வல்லாளப்பட்டி கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அண்ணாமலை லண்டனிலிருந்து வந்தவுடன் டங்ஸ்டன் திட்டத்தை நல்ல திட்டம் என்றும் வரவேற்று பேசியதாகவும், அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட சில கிராமங்கள் பாதிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சகம் மூலம் முறையான அறிவிப்பு வந்தால் மட்டுமே ஏற்போம் எனவும், அண்ணாமலையின் வெற்று வாக்குறுதிகளை நம்ப மாட்டோம் என உறுதிபட தெரிவித்து உள்ளனர். 17, 18, 19 சுரங்கத்துறை மந்திரி வர்றான்னு, தமிழகம் வர்றான்னு சொல்கிறாங்க, அறிவிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அறிவிப்பு வந்து வாய்மொழி உத்தரவாக இருந்தால் அதை ஏற்றுக்க முடியாது. இந்த பொங்கல் எங்கள் 14, 15 பொங்கல் வந்து எங்களுடைய தமிழர் அடையாளம், தமிழர் பண்ண விழாது. அதனால் அதை நாங்கள் புறந்தள்ள முடியாது, அதை நாங்கள் கொண்டாடியே ஆகணும். பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் என்ற முறையில் அவங்க வந்து மேலிடத்தை கலந்துக்காமல் வந்து சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அவங்க நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. வர்ற திட்டங்களை பூரா தடுத்தாக்க வளர்ச்சி எப்படி வரும்னாங்க. இன்றைக்கி வந்து அவங்க நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசோட நமக்கு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுன்றத அடையாளத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து அரைகுறை மனதோடு ஏற்றுக்கிறோம், முழு மனதோடு ஏற்றுக்கல. 17, 18, 19 அந்த துறைக்கான மந்திரி தமிழகம் வர்றாங்க, அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் எங்கள் 5 பேரை கூட்டு போகிறோன்னு இருக்காங்க. அன்னைக்கு தான் எங்கள் முழுமையான பொங்கல். அது வரைக்கும் தான், அப்போ தான் ஏற்றுக்க முடியும். அதுவும் அந்த துறை சார்ந்து ரெக்கார்டிக்கலாக இருக்கணும். சட்டப்பூர்வமாக எப்படி சட்டப்பூர்வமாக நடவடிக்கை கொண்டு வந்தாங்களோ, ஏல நடவடிக்கை கொண்டு வந்தாங்களோ அதே முறையில் சட்டப்பூர்வமாக அறிவிக்க வேண்டாம். வாய்மொழி அறிவித்து அது நடைமுறைக்கு வராது. ஏன்னா இன்றில் இன்னும் ஒரு 2 ஆண்டு கழித்து திரும்ப வரலாம். எங்கள் வாழ்க்கையே போராட்ட காலமாக போயிடும். அதனால் சட்டப்பூர்வமாக இது ரத்து என்று அறிவிக்க வேண்டும். நன்றி. இது தொடர்பான வல்லாளப்பட்டி மக்களின் உறுதியான கருத்தை டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்வதாகவும், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடியதற்காக 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதையும், 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற தொடர் போராட்டத்தில் 700க்கும் மேற்பட்ட பஞ்சாப் விவசாயிகள் உயிர்களை பலி கொடுத்து போராடி வந்ததை ஆண்டு கணக்கில் கண்டு கொள்ளாமல் இருந்த பாஜகவின் அரசியலும், வேதாந்தா நிறுவனத்தின் கடந்த கால செயல்பாடுகளும் எளிதாக கடந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல என்பதை தமிழ்நாடு மக்களும் டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு அறிந்து வைத்துள்ளதாகவும் எச்சரிக்கையுடன் கூறுகின்றனர். எனவே அண்ணாமலையின் அவர்கள் வெறுமனே வாய் வார்த்தையில் மக்கள் போராட்டத்தை திசை திருப்பாமல் மத்தியில் ஆட்சியில் உள்ள தனது கட்சி பிரதமரான நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்தி சட்ட அங்கீகாரம் தரும் எழுத்துப்பூர்வமான டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளிவர நடவடிக்கை எடுப்பதே அவரின் தலையாய கடமையாக இருக்க முடியும் என்பதை அண்ணாமலை உணர்ந்து செயல்பட வேண்டும் என கூட்டமைப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். கொடுக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அது வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஒரு 10 நாளைக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்குள்ளே இந்த நல்ல செய்தி வரும்னு நாங்கள் நம்புகிறோம். அவர் சொன்னதை வந்து நாங்கள் திருப்தி அடைகிறோம். வாய்மொழி செய்தியாக இருப்பதை அரசு நாளிதழாக வெளியிடணும்னு சொல்லி கோரிக்கை, மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். அதேபோல் தமிழக ஆட்சியாளர்களும் தாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை வெறுமனே திட்டம் வராது என்று
வாய் வழி உறுதிமொழி அளிப்பதோடு நில்லாமல் நிரந்தரமாக அனைத்து வகையான அழிவு திட்டங்களில் இருந்தும் மதுரை மேலூரை காப்பாற்ற இப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மற்றும் தொல்லியல் மண்டலமாக அறிவிக்க உடனடி நடவடிக்கை எடுப்பதே போராடி வரும் மக்களின் கோரிக்கைக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பதாக அமையும் என்பதையும் டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். நமது பகுதியை, இந்த மேலூர் ஒருவக விவசாய பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலம், வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் என்று தமிழக அரசு மீது கோரிக்கை வச்சுருக்கோம். அதுவும் எங்களுக்கு நிறைவேற்றிட்டு நம்பிக்கை. அதேபோல் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடி வரும் மேலூர் பகுதி மக்களுக்கு மாவட்ட காவல்துறை எவ்விதமான இடையூறுகளும் அளிக்கக்கூடாது என்பதை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும் கூட்டமைப்பினர் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறுவதற்கான சட்ட மசோதாவை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தமிழக ஆளுநர் மூலமாக மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது கிடப்பில் இருப்பது போல் இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்யும் மசோதாவையும் கிடப்பில் போட்டு வைக்காமல் இத்திட்டத்தை ரத்து செய்வதற்கான முறைப்படி அறிவிப்பு செய்து அதை அரசிதழில் வெளியிடும் வரை போராடி கொண்டே இருப்போம் என டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினர் மத்திய மாநில அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக மதுரை டங்ஸ்டன் சுரங்க திட்டம் மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமைய உள்ள சர்வதேச பசுமை விமான நிலைய திட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மாவில் அமைய உள்ள 3ஆம் கட்ட சிப்காட் விரிவாக்க திட்டம், அதேபோல் தமிழகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களில் தொழிற்சாலை அமைப்பதற்காக விளைநிலங்கள், இயற்கை வளங்கள், பாரம்பரிய மிக்க இடங்கள் மற்றும் பாரம்பரிய சின்னங்கள் ஆகியவற்றை கையகப்படுத்தி விவசாயிகளையும் வேளாண்மையையும் நமது பாரம்பரியத்தையும் அழிக்கும் அனைத்து திட்டங்களையும் மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்பது விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் கோரிக்கையாக உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக இந்தியாவின் தமிழகத்தின் முதுகெலும்பு எதுவென்றால் அது வேளாண்மை என்பதையும் மத்திய மாநில அரசு நன்கு உணர்ந்து செயல்பட்டால் பொதுமக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் வீதிக்கு வந்து போராட வேண்டிய நிலை ஏற்படாது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றனர். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.